போஜராஜன் என்ற உஜ்ஜயினி அரசன் தன்னுடைய வீரர்களோட காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு. அங்கே வேட்டை முடிச்சதும் திரும்பி வரும்போது ஒரு சோளக்காட்டை பார்க்குறாரு. அங்கே ஒரு விவசாயி தன்னுடைய சோளக்காட்டை ஒரு பரன் மேலே இருந்து பாதுகாத்துட்டு இருந்தான். அந்த விவசாயி அரசரையும் அவருடைய வீரர்களையும் பார்த்த உடனே, ஐயோ அரசே, நீங்கள் எல்லாம் ரொம்ப களைப்பாக வந்திருப்பீங்க, நீங்கள் இந்த சோளங்களை எடுத்து சாப்பிட்டு உங்கள் பசியை ஆற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அரசரும் சந்தோஷமாக தன்னுடைய வீரர்களோட அங்கே இருக்கிற சோளத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த விவசாயி பரன்ல இருந்து கீழே இறங்கினான். ஆனால் கீழே இறங்கின விவசாயிக்கு தன்னுடைய மனம் மாறிச்சு. உடனே அந்த விவசாயி அரசரை பார்த்து கேட்குறான், அரசே, யாரை கேட்டு இந்த சோளத்தெல்லாம் எடுத்தீங்க, ஏன் இப்படி இந்த ஏழைகளோட வயிற்றில் அடிக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். உடனே அரசர், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல இருக்குன்ட்டு உடனே வீரர்களோட அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு. விவசாயி மறுபடியும் பரன் மேலே ஏறான். பரன் மேலே ஏறின விவசாயி மறுபடியும் இந்த அரசரையும் வீரர்களையும் பார்த்துட்டு, ஐயோ அரசே, ஏன் கிளம்புறீங்க, உங்கள் பசியெல்லாம் போயிடுச்சா அப்படின்னு கேட்குறான். உடனே அரசருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன் கீழே இறங்கின விவசாயி ஒரு மாதிரி பேசுகிறான், மேலே ஏறிட்டு மறுபடியும் அதே விவசாயி வேறு மாதிரி பேசுகிறானே அப்படின்னு ஒரு ஆச்சரியம் வருது. உடனே அரசர் அந்த பரன் மேலே தான் ஏதோ இருக்குன்னு நினச்சி அது மேலே ஏறி பார்க்குறாரு. ஆனால் பரன் மேலே ஏறி பார்த்த ராஜாவுக்கு ஒரு பெரிய மன அமைதி ஏற்பட்டுச்சு. அவருக்கு மனசில் வெறும் நல்ல சிந்தனைகளும் நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் தோணிட்டு இருந்தது. உடனே அவர் தன் மந்திரியும், இது மேடை மேலே இருக்கிற விஷயம் மாதிரி தெரியல ராஜா, எனக்கு என்னமோ பூமி கீழே தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நம்ம தோண்டி பார்த்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜாவும் அந்த இடத்துக்கான விலையை அந்த விவசாயிக்கு கொடுத்துட்டு அந்த இடத்த தோன்றாரு. தோண்டினா அதில் ஒரு பெரிய சிம்மாசனம் 32 பதுமைகளோடு வருது. போஜராஜன் அந்த அரியாசனத்தில் ஏறுறதுக்காக ஒரு நல்ல நாளை குறிக்கிறாரு. கதையாக இருந்தாலும் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட் நம்மளுடைய பிரெயினை ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்.